12th accountancy ரெண்டாவது சாப்டர். அதில் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018 கொஞ்சம் பர்டிகுலர்ஸ் தந்திருக்காங்க. இதை வச்சு இந்த சம்மை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கிடுவோம். இந்த புக் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 அப்படின்னு நம்ம ஃபுல்லாக லென்த்தாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் எழுதிக்கிடணும். இதில் நம்ம டெபிட் சைடு இது மேலே டிஆர் போட்டுக்கிடுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் கிரெடிட் சைடுக்கு சிஆர் போட்டுக்கிடணும். இது ரிசிப்ட்ஸு அமௌண்ட் அந்த பக்கம் பேமெண்ட்டு அமௌண்ட் இந்த மாதிரி நமக்கு காலங்கள் எல்லாம் போட்டுக்கிடணும். இப்போ சம்ம செய்வோம். ஃபஸ்ட்டு இதில் கேஷ் இன் ஹேண்டு 1/1/2018 4000 தந்திருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி நமக்கு ஸ்டார்டிங் ஒன்று தந்திருப்பாங்க. இது கேஷ் இன் ஹேண்டுன்னு சொல்லும்போது காசு நம்ம கையில் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். ரிசிப்ட் சைடு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் 4000 இப்படி எழுதணும். எப்போவுமே ஸ்டார்டிங் எழுதும்போது டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சேலரிஸ் பெய்டுன்னு இருக்கும். பெய்டுன்னு சொல்லும்போது நம்ம சேலரி கொடுத்துருக்கோம். அப்போ காசு நம்ம கையில் இருந்து வெளியே போயிருக்கு. இப்போ இதில் கேஷ் உள்ளே வந்தால் அது ரெசிப்ட்டு, கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியே போச்சுன்னா பேமெண்ட்டு. இப்போ சேலரி பெய்டு அப்படின்னு சொல்லும்போது கேஷ் வெளியே போயிருக்கு. அதனால இது வந்து பேமெண்ட் சைடு நமக்கு பேமெண்ட் சைடு நம்ம எழுதியாச்சு. பை சேலரிஸ் பெய்டு 3000. நெக்ஸ்ட்டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு 10,000. ரிசீவ்டுன்னு சொல்லும்போது நமக்கு கேஷ் வந்திருக்கு. அப்போ இதை வந்து நம்ம ரிசிப்ட் சைடு எழுதணும். ரிசிப்ட் சைடு நம்ம லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு 10,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 15,000. இதுவும் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கையில் தான் கேஷ் வந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம ரிசிப்ட் சைடு தான் எழுதணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 15,000 இதை நம்ம டெபிட் சைடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்ட் ரிசீவ்டு 2000 தந்திருக்காங்க. இதுவும் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லும்போது கேஷ் நமக்கு வந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம ரிசிப்ட் சைடு தான் எழுதணும். ரிசிப்ட் சைடு டு ரெண்ட் ரிசீவ் 2000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ் 2500. பெய்டுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கையிலேருந்து காசு போயிருக்கு. பேமெண்ட் சைடு எழுதணும். பேமெண்ட் சைடு பை பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ் 2500 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு லாக்கர் ரெண்டு ரிசீவ்டு 1000 தந்திருக்காங்க. லாக்கர் ரெண்டு ரிசீவ்டுன்னு சொல்லும்போது காசு நம்ம கைக்கு வந்திருக்குது. கேஷ் வந்ததுனால இதை நம்ம ரிசிப்ட் சைடு ரிசிப்ட் சைடு டு லாக்கர் ரெண்டு ரிசீவ் 1000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் ரிசிப்ட்ஸு 14,000 இருக்குது. இதுவும் ரிசிப்ட்னு சொல்லும்போது கேஷ் நம்ம கைக்கு வந்திருக்கு. அப்போ இதை நம்ம ரிசிப்ட் சைடு டோர்னமெண்ட் ரிசிப்ட்ஸ் 14,000 நம்ம ரிசிப்ட் சைடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10,500 தந்திருக்காங்க. எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லும்போது செலவுகள். அப்போ நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியே போயிருக்கு. அப்போ இது வந்து நம்ம பேமெண்ட் சைடு எழுதணும். பேமெண்ட் சைடு பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10,500 எழுதியாச்சு. ஃபைனலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்ச்சேஸ்டு 25,000 தந்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு அசெட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் நம்ம கையிலேருந்து வெளியே போயிருக்கு, அசெட்டு உள்ளே வந்திருக்கு. கேஷ் வெளியே போச்சு அப்படிங்கிறதுனால இதை நம்ம பேமெண்ட் சைடு தான் எழுதணும். பை இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் 25,000 எழுதியாச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நமக்கு டெபிட் சைடு வந்து டோட்டலாக ஆட் பண்ணும்போது 46,000 வருது. அதே இது கிரெடிட் சைடு நம்ம ஆட் பண்ணும்போது 41,000 தான் வருது. இப்போ இதில் ரெண்டில் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? டெபிட் சைடு அதிகமாக இருக்குது. அப்போ டெபிட் சைடு நம்ம 46,000 போட்டுடலாம். கிரெடிட் சைடு நமக்கு கம்மியாக வந்திருக்கிறதுனால நம்ம இந்த 46லேருந்து 41,000 லெஸ் பண்ணும்போது நமக்கு 5,000 வரும். இந்த 5,000 நம்ம கிரெடிட் சைடு போட்டுட்டு இதை டோட்டலாக ஆட் பண்ணும்போது இந்த பக்கமும் நமக்கு 46,000 வந்துடும். இந்த 5,000 தான் நமக்கு ஆன்சர். அது எப்படி போடணும்னா பை பேலன்ஸ் C/D அதாவது கேரி டவுன், கீழே வந்து கேஷ் பேலன்ஸ். இதுதான் நமக்கு இந்த கணக்குடைய ஆன்சர்.